2021ஆம் ஆண்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தீங்க. இந்த முறை அந்த 5 வருஷத்தில் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். திமுக டு அதிமுக. என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். அது எவ்வளோ பெரிய தவறு. அன்று 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பல்வேறு தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அதை நினைத்து இன்று நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து இன்று வரை எங்களோட சமூகத்துக்கு உண்டான எந்தவித கோரிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்யலை. தலைமையிலிருந்து கீழே இருக்க அமைச்சர் வர மன்னராட்சி என்று நினைத்து கொண்டு நம்மளை யாரும் கேள்வி கேட்க யாராலையும் முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் இளைஞர்களை சீரழிக்கும் மது, கஞ்சா போதைகள் அதிகமாக தமிழகத்தில் ஊடுருவி கொண்டு இருக்குன்னா அது தடுக்க முடியாத ஒரு திறனற்ற ஒரு அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அனைத்து சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கோம். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி செய்ய இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும். களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரகாசமாக இருக்கு. என்ன பணப்பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்தாலும் மக்கள் பலம், மக்கள் எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான சீட்டில் வெற்றி பெறுவாங்க, பெரும்பான்மையாக வெற்றி பெறுவாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு வீரத்தமிழர் மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பந்தளராஜா அவர்கள் வந்திருக்காரு. அவரோட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்டிஏனுடைய சிஎம் கேண்டிடேட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலேருந்து இப்போது புதிய ஒரு கழகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, கட்சி ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஏதாவது முன்னாடி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இப்பொழுது என்டிஏ கிட்ட உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? சுமார் 12 வருடங்களுக்கு மேலாக வெள்ளாளர் முன்னேற்றம் என்ற அமைப்பு மூலமாக எங்களுடைய சமுதாய மக்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள், எங்கள் சமுதாய மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்காக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரியப்படுத்தும் விதமாக கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் இது ஒரு சமுதாயம் சார்ந்து இருக்கிறனால எங்களுடைய கோரிக்கை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் சமூகத்திற்கும் ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும், வரலாற்றை பாதுகாக்க வேண்டும், எங்கள் மக்களுடைய உரிமை குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காக வீரத்தமிழர் மக்கள் கழகம் என்று நாங்கள் கட்சி உருவாக்கியிருக்கோம். இது அனைத்து தமிழ்குடி மக்களின் உரிமைக்காக, அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து வழங்குவதற்காக இந்த வீரத்தமிழர் மக்கள் கழகம் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏதாவது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கீங்களா அதிமுகவிற்கு? இல்லை ஏதாவது நிபந்தனை இருக்கா? எங்களுடைய சமூகத்துடைய வரலாற்று ரீதியான கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அனைத்து சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்துருக்கோம். என்ன கோரிக்கை வச்சிங்க? தமிழ்நாட்டில் தமிழர்கள் நலன் பாதுகாக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இளைஞர்களுடைய நலன் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்லாட்சியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 2021ஆம் ஆண்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தீங்க. இந்த முறை அந்த 5 வருஷத்தில் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். திமுக டு அதிமுக. என்ன காரணம்? 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது எங்களுடைய சமூகத்தோட நிலை மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி இருந்தது. என்னென்னா, வேளாளர் என்ற பெயரை ஒரு மாற்று சமூகத்திற்கு வழங்கிய அப்பொழுது இருந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அரசாணை வழங்கினாங்க. அந்த அதிருப்தியில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து இன்று வரை எங்களோட சமூகத்துக்கு உண்டான எந்தவித கோரிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்யலை. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால், நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்தில் பாச்சினூர் கிராமத்தில் பிரீத்திக்கான ஒரு பொண்ணு இறந்தது. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ அந்த வீட்டில் போய் இன்னைக்கு வரை போய் விசாரிக்கலை. எந்தவித நீதியும் கிடைக்கவில்லை, நிதியும் வழங்கவில்லை. காரணம், இந்த சமூகத்தை ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும்தான் அங்கே உள்ள அரசியல்வாதிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தவிர இந்த மக்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு, அது மலையில் வேலை பார்க்குற ஒரு மக்கள் ஏழை தானே, இவங்களுக்கு என்ன ஆயிர போதும் என்று ஒரு மெத்தனை போக்கு தான். ஆனால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைமையிலிருந்து கீழே இருக்க அமைச்சர் வர
மன்னராட்சி என்று நினைத்து கொண்டு நம்மளை யாரும் கேள்வி கேட்க யாராலையும் முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் தொடர்ச்சியாக இந்த தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இளைஞர்களை சீரழிக்கும் மது கஞ்சா போதைகள் அதிகமாக தமிழகத்தில் ஊடுருவி கொண்டு இருக்குன்னா அது தடுக்க முடியாத ஒரு திறனற்ற ஒரு அரசாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதே போல் இந்த ஆட்சியில் பல மதுபானங்கள் ஓப்பன் ஆகிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஆலயங்கள், இந்து ஆலயங்களாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்துவ தேவாலயங்களாக இருக்கட்டும், முஸ்லீம் கும்பிடக்கூடிய மசூதியாக இருக்கட்டும், இதுக்கு பக்கத்துலலாம் ஒயின் ஷாப், பள்ளிக்கூடம் பக்கத்துலலாம் பார் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அனுமதி கொடுத்துருக்குது இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நாங்கள் மூடிட்டோங்கிறாங்க. நாங்கள் 500 கடையை மூடிட்டோம், 800 கடையை மூடிட்டோம் என்று சொல்லிட்டு கணக்கு எடுத்து பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக தற்போது இருக்க ஆட்சியில் தான் அதிகப்படியான மது பிரைவேட் கடைகள் நிறைய திறந்துருக்காங்க. அதுக்கு பேர் மகிழ் மன்றம், நற்பணி மன்றம் என்று பிரைவேட் பார்கள் அதிகமாக திறந்து வைக்கப்பட்டுள்ள ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இந்த ஆட்சி பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சக ஏழை நடமாடும் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தான் இந்த ஆட்சி இருக்குது. உங்களுடைய முடிவை நினச்சி வருந்துறீங்களா? லைக் ஒரு சின்ன வருத்தம் இருக்கா? தெரியாதனமாக திமுக ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் அண்ணா திமுக எங்களுக்கு செய்த எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் செய்த தவறுனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். அது எவ்வளோ பெரிய தவறு. அன்று 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பல்வேறு தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அதை நினைத்து இன்று நாங்கள் வருந்துகிறோம். இப்போது அதிமுகவிற்காக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக எவ்வளோ தொகுதியில் பிரச்சாரம் பண்ணலான்னு ஒரு தோராயமாக ஐடியா வச்சுருப்பீங்க நீங்கள்? உங்களுடைய கேடர்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, எவ்வளோ தொகுதிகளை பிரச்சாரம் பண்ணுறதா ஐடியா? 90 தொகுதியில் எங்களோட வீரத்தமிழர் மக்கள் கழகத்தின் பொறுப்பாளர் நியமித்து 90 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிக்காக நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம். பொதுவாக சொல்லுவாங்க சார், இப்போ இல்லை, ஆண்டாண்டு காலமாகவே திமுகவுடைய ஒரு வாக்கு வங்கி என்றால் இந்த முதலியார் சமூகம், வெள்ளாளர் சமூகம் அனைவருமே திமுகவுடைய வாக்கு வங்கி, அவங்க என்ன பண்ணாலுமே அந்த இடத்துல மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் முன்னோர்கள் அப்போ இருக்கவங்க திமுக பாரம்பரியத்தில் வந்தவங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க அதிகப்படியான இந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த தமிழ் குடிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி திமுக மேலே ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, திமுக தமிழ் குடிகளை அழிப்பதற்கு உண்டான ஆட்சியாக தான் இங்கே இருக்குது, நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இன்றைக்கி வஉ சிதம்பரம் பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை மறைக்கிறாங்க, சிதம்பரனார்னு போடுறாங்க. அதே இது ஜீடு நாயுடு என்ற சிலை வைக்கிறாங்க, ஜீடு நாயுடு பேரில் சாலை பாலம் கட்டுதாங்க. இங்கே மட்டும் ஏன் பிறமொழி பேசக்கூடிய மக்களும் எங்களுக்கு மிகப்பெரிய நண்பர்களாக உற்ற தோழர்களாக இருக்கும், எங்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் இவ்வளோ தூர பிரித்து பார்க்குறாங்க? தமிழ் குடியில் இருக்கக்கூடிய சாதி பேரை மட்டும் அழிக்கிறாங்க, ஆனால் பிற மொழியில் இருக்கக்கூடிய சாதி பேரை அழிக்க மாட்டேங்காங்க. இங்கே தமிழ்நாடு, இது தமிழ் குடிகள் அனைவரும் சாதி அடையாளத்தோட ஒற்றுமையாக வாழ்ந்த பூமி இந்த தமிழ் பூமி. இது ஆன்மீகம். இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் தனக்கு பிரச்சனை வரும்போது கடவுளை தான் போய் வேண்டுவான், எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் இங்கே இந்த ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆன்மீகத்தை அழிக்கும் விதமாக இன்றைக்கி நிறைய இடத்துல பழனியில் நிம்மதியாக பக்தர்கள் சாமி கும்பிட முடியல, அந்த அளவுக்கு முகசுளிக்கும் விதமாக அங்கே இருக்க பழனியோட கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் இருக்குது. ஆனால் அங்கே முக்கியமான அமைச்சர் இருக்காங்க, அவங்களாம் ஏன் கண்டுக்கல மாட்டேங்காங்க? ஒன்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கல்லா கட்டுவதற்கு உண்டான ஆட்சி தான் நடக்க தவிர மக்கள் நலனை விரும்பக்கூடிய ஆட்சி, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி இங்கே இல்லை. உங்கள் சமுதாய மக்கள் நீங்கள் தொடர்ச்சி உரையாடிட்டு வரீங்க, மனமாற்றம் இருக்கிறதா? என்ன காரணமாக சொல்கிறாங்க? திமுக ஆட்சி பற்றியான கருத்தில் மாற்று கருத்து இருக்கா? அவங்கள்ட்ட அதிருப்தி இருக்கா? கண்டிப்பாக அதிகப்படியான அதிருப்தி இருக்குது. முக்கியமாக பெண்களுடைய அதிருப்தி அதிகமாக இருக்குது. நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ஆடு மேய்க்க சென்ற ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் பக்கத்தில் வேடுநத்தம் கிராமத்தில் 17 வயது பெண் குழந்தை மாணவி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க சுமார் 10 நாட்கு மேலாக மாறியது. அவங்க கோனார் சமுதாயம், எங்களுடைய தமிழ் குடிகள். இங்கே எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரபு நம்மளுடைய மரபு, பெண் பிள்ளைகளை தெய்வமாக பார்க்கக்கூடிய மரபு. ஆனால் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இதை ஏன் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னு தெரில. ஒரு தண்டனை இது முடிக்க இந்த ஆட்சியில் எந்த வித ஒரு குற்றவாளிக்கு தண்டனை பயங்கரமாக கடுமையாக வழங்கியிருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போனா குற்றங்கள் கூடிக்கொண்டு தான் இருக்கும், எந்த குற்றவாளிக்கும் அச்சமே இல்லை. என்ன இன்றைக்கி நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க, நாளைக்கு வெளியே வந்துட போகிறோம், என்ன ஆயிரப்போகுது என்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய கொடும் செயல் செய்யக்கூடிய குற்றவாளிகளுடைய மனநிலை இருக்குது. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஆட்சி மாற வேண்டும். மீண்டும்
மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி, ஏழை மக்களும் அரசியலில் விரும்பலாம் என்ற நிலையில் ஏற்படுத்திய முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி செய்ய இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும். அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலம் கூட இல்லை. தேர்தல் களம் குறித்தும் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன சார்? மிக மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா, முன்னாள் அமைச்சர் கூட சில பேருக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த திருப்பு சீட்டு கொடுக்கல. புதிய முகமாக ஏழைகள் கூட இந்த ஆட்சி அதிகாரத்தில் வரலாம், சட்டமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்கலாம், உண்மையாக நீங்கள் மக்களுக்காக ஒலித்தால் உங்களை தேடி பதவி வரும் என்று அம்மா செய்து காட்டியது போல் அம்மா வழியில் தற்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து காட்டியுள்ளார் என்பதுதான் வேட்பாளருடைய அறிவிப்பு. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். களம் எப்படி இருக்கு? களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரகாசமாக இருக்குது. என்ன பணப்பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்தாலும் மக்கள் பலம், மக்கள் எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான சீட்டில் வெற்றி பெறுவாங்க, பெரும்பான்மையாக வெற்றி பெறுவார்கள். இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக அந்த மீடியா நரேட்டிவ், திமுகவினுடைய ஆதரவாக செயல்படக்கூடிய மீடியாக்கள் தொடர்ச்சியாக பரப்பக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, தென் மாவட்டங்களில் அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, இந்த முறை தென் மாவட்டங்களில் அதிமுக மீண்டும் எழுச்சி பெறவே முடியாது என்ற ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க சார். அந்த கருத்துக்களை முறியடிப்பதற்காக தான் வீரத்தமிழர் மக்கள் கழகம் தென் மாவட்டத்தில் இருக்க 61 தொகுதியில் இன்று நாங்கள் கள ஆய்வு செய்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை சந்தித்து அவர்களுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்கள் களப்பணி தொடங்கியிருக்கோம். அப்படி ஒரு கருத்து இருப்பது வெறும் மீடியா ப்ரொஜெக்ஷனே தவிர ரியாலிட்டி அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க. நிஜத்தில் மீடியா ஃபுல்லுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் இந்த கருத்து கணிப்பு தவறு தான். ஓகே, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போது பாஜக, அதிமுக இன்னும் எல்லா கூட்டணியும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவர்களிடம் உங்களுடைய கோரிக்கை என்ன செய்யணும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாராலும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது? தமிழர் பாரம்பரியமான தமிழ் குடிகள் அனைவரும் தமிழர் அடையாளத்தோடு அனைத்து சமூக மக்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும். இங்கு இளைஞர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டில் தமிழ் அரசாங்கம் கொடுக்குற வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு தொழிற்சாலை அதிகமாக உருவாக்கி போதை இல்லாத மாநிலமாக வருகின்ற காலங்களில் நாங்கள் விரும்பக்கூடிய முதல்வர் ஏழைகளின் தொண்டன், வேளாளர் விவசாய குடும்பத்தில் பிறந்து கொரோனா காலகட்டத்திலும் மிக சிறப்பாக ஆட்சி செய்த மாண்புமிகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து முடிப்பார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தமிழ்நாடு என்று பேசுகிறீங்க. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தான் அந்த தேர்தலே, டெல்லி நம்ம நடக்க பார்க்குது, தமிழ்நாட்டு மக்களுடைய அரணாக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்களே சார். அப்படி சொல்லக்கூடிய முதல்வர் தான் இன்று தமிழர்களுடைய வரலாற்றை அழித்து தமிழர்களின் பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு சுதந்திரத்துக்கு போராடிய இந்த தமிழர்களின் தலைவர்களை இன்னைக்கு எல்லா இடத்திலும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு எங்க டெல்லி நம்மளுக்கு அடக்குதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? டெல்லி நம்மளை அடக்குதான். டெல்லி நம்ம எப்படி அடக்க முடியும்? இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியா தலை சிறந்த ஒரு நாடாக மாட்டிருக்குதுன்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி தான். இன்னைக்கு நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமிதம் உண்டு. இன்னைக்கு இந்திய நாட்டை பார்த்து ஒரு சில நாடுகள் பயப்படுதுன்னா அதுக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி தான். அதை எந்த இடத்திலும் தயங்காமல் சொல்லலாம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் போட்டிக்காக மத்திய அரசு பாரத பிரதமர் மோடியோட இதை சொல்லுதாங்க, எதிர்ப்பாக சொல்லுதாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கூட்டாட்சி தான். ஆனால் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று முதல்வர் பேட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு அவங்க கூட்டணியில் எவ்வளோ முரண்பாடு கருத்து இருக்குன்னு பாருங்க. விடுதலை சிறுத்தை சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேருக்கு உருவாவதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி தான். இன்றைக்கி அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தான் நிறைய இடத்துல போய் பிசிஆர் வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஒரு பெரிய தொழிலதிபரை மிரட்டி காசு கேட்காங்க, மாநாடு வைக்கும், பொதுக்கூட்டம் வைக்கும், நீ காசு கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டுதாங்க. இதை எந்த இடத்திலும் ஆளுகின்ற அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்காங்க. காரணம், இங்கே அதிகமாக அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் இங்கே தவறுகளே பண்ணுது. அதெல்லாம் மறைக்க தான் இங்கே கூட்டாட்சிலாம் கிடையாதுங்க. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் 234 தொகுதியிலும் தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா? அவங்களே கூட்டணி நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறாங்க. ஆட்சியில் பங்கு இதே சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்ட்ரலில் காங்கிரஸ் வரும்போது
ஆட்சியில் பங்கு இல்லை அவங்க சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி கலைஞராக இருக்கும்போது கலைஞர் பையன் மதுரை இருக்கக்கூடிய மு க அழகிரிக்கு எப்படி மினிஸ்டர் வாங்கினாங்க, எப்படி தயாநிதி மாறன் அவர்களுக்கு மினிஸ்டர் வாங்கினாங்க. அப்போனா அவங்க சென்ட்ரலாக அவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணுமா? ஆனால் இன்று அவங்களை அரியணை ஏற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும் என்ற எண்ணத்தோடு கூட்டணியில் ஜெயிக்கக்கூடிய உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் பங்கு கொடுக்க மாட்டேங்காங்கன்னா, அப்பாவுக்கு அடுத்து பையன் தான் அந்த முதல்வர் சீட்டுக்கு வரணும், பையனுக்கு அடுத்து பேரன் தான் அந்த முதல்வர் சீட்டுக்கு வரணும். ஆட்சியில் பங்கு கொடுத்தா தன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, வேற யாராட்டும் இதுக்கு வந்துருவாங்க என்ற ஒரு பயம்தான். சமூக நீதி பேசக்கூடிய தமிழக தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்க எங்கே சமூக நீதி நிலைநாட்டுதாங்க? அவங்க கட்சியில் எங்கே சமூக நீதி நிலைநாட்டுதாங்க? எங்கேயுமே கிடையாது. சும்மா வாயில மட்டும் தான், வாயால தான். அது வந்து ஒரு மன்னர் ஆட்சி போல தான். முன்னாள் அமைச்சர் அவங்களுக்கு தான் மீண்டும் சீட்டு, புதுசாக ஒருத்தர் கட்சியில் உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. இன்னைக்கு வேற கட்சியில இருந்து இங்கே வந்தால் அவங்களுக்கு சீட்டு. அப்போ இத்தனை நாள் அந்த கட்சியில் உழைத்து கொண்டிருந்த தொண்டனோட நிலை கேள்விக்குறி தான். எந்த தருணத்தில் இனியும் திமுக ஆதரவில்லை, அதிமுக தான், என்டிஏ தான் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த தருணம் இந்த தருணம்? மக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அத்தனை செயலுக்கும் கண்டுக்காமல் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இங்கு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்ற ஒரு விஷயம்தான். தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும், சம்பவத்துக்கு அப்புறம் என்னுடைய மனம் டோட்டலாக மாறிடுச்சு, அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? நிறைய இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் குருசாமி பிள்ளை சந்து, அந்த பேரை மாற்றுறாங்க, குருசாமி சந்துன்னு வைக்கிறாங்க. அதேமாரி பொன்னப்பன் நாடார் சந்து, பொன்னப்பன் சந்துன்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு சந்து பேர் சொல்கிறாங்க, வீராசாமி நாயுடு சந்துன்னு இருக்குது. புதுப்பிச்சு பேர் வீராசாமி நாயுடு சந்துன்னு வைக்கிறாங்க. அப்போ இதில் எந்த இடத்துல இருக்குது இவங்க சமூக நீதி? எல்லாத்தையும் சமமாக தானே பார்க்கணும். இங்கு சாதி மறைக்கப்படும் போது அங்கே மட்டும் சாதியாக மறைக்கப்படலை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று சிலை திறக்கும் போது முக்கியமான அமைச்சர் யாரும் வரல. ஆனால் அதே வேற பிறமொழி தலைவர்களோட சிலை திறக்கும் போது முக்கியமான அமைச்சர் எல்லாருமே வந்துருந்தாங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய நினைவுனால இது முடிக்க எந்த இடத்துலயாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து மணிமண்டபத்துக்கு வந்திருக்காங்களா? கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த நாட்டுக்காக போராடிய எத்தனையோ மன்னர்கள் இருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. மாவீரன் மருதநாயகம் பிள்ளை அவரோடக்கு மணிமண்டபம் கிடையாது, சிலை கிடையாது. அதே போல் கட்டபொம்மனை வந்து கைதே பண்ண முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பயத்தை காட்ட வந்து தனவாதி பிள்ளை அவர்களுக்கு இன்னைக்கு வர ஒரு சிலை கிடையாது, மணிமண்டபம் கிடையாது. வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து காப்பாற்றி அவர்களை பாதுகாத்து மீண்டும் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்வதற்கு முக்கியமான அமைச்சர், தலைமை அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கு இன்னைக்கு வரை சிலை கிடையாது, மணிமண்டபம் கிடையாது. இங்கே எங்கே இருக்குது இவங்களோட தமிழர் நாங்கள் தான் காப்பாற்றுறோம், நாங்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எங்கே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில்? இவங்க பெருமைப்படுத்தினாலும் பரவாயில்ல. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, போராட்டம் கூட நடத்துனீங்க. ஆராசா அவர்கள் வ.உ.சி அவர்களை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஒருவேளை அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா வெள்ளாளர்கள் மனசில்? ஏன் ஒரு கேள்வி எழும்புதுன்னா, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பெரும் திரளாக சொந்த சமுதாய மக்களே வந்து வ.உ.சி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஆராசாவை கண்டிக்கிறோம், பெரிய போராட்டம் அங்கொன்றும் இங்கொன்றுமா சிறு சிறு போராட்டங்கள் பார்த்துக்கலாம், பெரிய போராட்டம் மாறாதப்போ தான் இதையும் நார்மலைஸ் ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? காரணம் எல்லாம் ஆளுகின்ற அரசு திமுக, அவங்க தலைமை அதை கண்டுக்காமல் இருக்கிறது தான். இன்றைக்கி இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் போராடுதாங்க, அரசு பணியாளர்கள் போராடுதாங்க, எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, டீச்சர்ஸு போராடுதாங்க, விவசாயி போராடுதாங்க. எதுவுமே கண்டு கொள்ளாமல் அவர்களுடைய கல்லாக்கட்டும் மது அதுக்கு மட்டும் அதிக சுதந்திரத்தை கொடுத்து மக்கள் வஞ்சிக்கப்படுவதையும் மக்கள் போராடுவதையும் கண்டு கொள்ளாத ஒரு முதல்வர் தான் தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். இது வந்து மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடக்குது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், இதுக்கு எதுக்காட்டு தீர்வு இருந்திருக்கா? எதுக்காட்டு ஒரு கடுமையான தண்டனை வழங்கியிருக்காங்களா? எங்கேயுமே இல்லை. அப்புறம் எப்படி மக்கள் எப்படி நம்புவாங்க? மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல் துறையை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இதை ஏன் தவறிட்டாங்க? மக்களுடைய மனநிலையை என்ன மறந்துட்டாங்க? ஏன் உளவுத்துறை வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலையா? மக்கள் இவ்வளோ தூரம் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கட்சிக்காக போராடக்கூடிய மாவட்ட செயலாளர் அடுத்து நினைக்கக்கூடிய அவங்களாம் சொல்லலையா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு? இதெல்லாம் கவனிக்காமல் விட்டதோட நிலைப்பாடு தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் பெரும்பான்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முதல்வராக, ஏழையின் பங்காளி, விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயத்தின் மக்களுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக, இளைஞர்களின் எதிர்காலத்தை விடிவெளியாக மாற்றக்கூடிய ஒரு முதல்வராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் 2026
தமிழக முதல்வராக பதவியேற்பார். வீரத்தமிழர் மக்கள் கழகம் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கும்போது நாங்கள் வைத்த முக்கியமான கோரிக்கை, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வீரத்தமிழர் மக்கள் கழகம் அனைத்து தொகுதியிலும் கடுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு பாடுபட்டு அரியணையை ஏற்றுவோம். அதன் பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிகப்படியான எங்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வீரத்தமிழர் மக்கள் கழகத்துக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதே போல் 40 உட்பிரிவுகளாக இணைந்து நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரே அரசாணை வழங்க வேண்டும். தமிழக மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். பணத்துக்கெல்லாம் பார்க்காமல் மக்களை நேசிக்கின்ற தலைவர்களை தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் வாக்கு தான் உங்கள் எதிர்கால பிள்ளைகளோட பொன்னான வாழ்க்கையாக இருக்கும். எதிர்காலமே அதில் தான் இருக்குது. அதனால் நல்லதை நினைத்து மீண்டும் மக்கள் விரோதமான ஆட்சியை முடிவு கட்டி தமிழர்களின் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு தமிழரை சேர்ந்த ஒரு தலைவரை மீண்டும் 2026 தேர்தல் முடிந்த பிறகு முதல்வராக ஆக்க வேண்டும் என்று வீரத்தமிழர் மக்கள் கழகம் சார்பாக மக்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.